ஆண்டவர் நினைஞ்சார், ஒரு பகை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மள்கிட்டருந்து எடுத்து போடுவதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நினைஞ்சார், சிலுவையில் ஜீவனை விட்டார். ஆமாம், ஒரு காரியத்தை அது என்ன செய்கிறது, சாதாரணமாக சொல்லி விடுற காரியங்களில் இந்த காரியம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேணும், அந்த பகைங்கிற ஒரு காரியம் முழுசுமாக அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சார், தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ பகை என்ன செஞ்சார், ஆண்டவர் சிலுவையில் கொன்றார். எதையெல்லாம் ஆண்டவர் கொன்றாரு, எதெல்லாம் பகையான்னு நினைச்சு அப்படிங்கிறது குறித்து நாம் பார்ப்போம். யாக்கோப்பு 4:4 வாசிப்போமா? யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆமாம், பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. விபச்சாரர்களே, என்னது காரியம்? அது உலக சிநேகம். அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அந்த 2 பேரையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்ன செய்யுதுமா, உலக சிநேகம், இது தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும் அந்த காரியம் என்ன அப்படிங்கிறது. ஆண்டவருக்கு அது பிடிக்குமா, அது பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2 வார்த்தையும் போட்டு சொல்கிறாரு. ஒருத்தவங்கள்ட்ட விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும், ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு இந்த காரியம் உலக சிநேகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தார்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கிறாத ஒரு ஜனங்கள், அதை என்ன செய்வாங்க, அதை அழகாக அவங்க அதை நேசிக்கிறாங்க, அதை விரும்புகிறாங்க, அதை செய்கிறாங்க. ஆனால் அந்த காரியம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறிகிறீர்களா? யாரை கேட்குறாரு இந்த கேள்வியை? நம்மளை பார்த்தேன் கேட்குறாரு. உங்களுக்காக நான் சிலுவையில் பகையை கொண்டிருக்கேனே, அந்த காரியம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறிகிறீங்களா? நீங்கள் அறிந்து கொள்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அது பயங்கரமான பகை. நிறைய பகைகள் இருக்குது. அதில் நான் இன்றைக்கி எடுக்கிற செய்தியில் அந்த பகை, உலக சிநேகமானது என்னது, தேவனுக்கு விரோதமான பகை. அந்த பகையை நம்ம என்ன செய்யணும், விட்டு விடணும். அந்த பகையை நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. யாரும் செய்ய போகிறதில்ல, ஆனால் சிந்தனையில் வரக்கூடாது, யோசனையில் வரக்கூடாது. சரியா? அந்த பேர் உள்ளவங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். அது உலக சிநேகமாக, அதை நீங்கள் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், பண வசதி வந்துருச்சுன்னா ஊர் விட்டு ஊர் போகிறாங்க பார்த்தீங்களா, நாடு விட்டு நாடு போகிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்வதற்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் வெக்கேஷன் லீவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், சும்மா சுற்றி பார்க்க போயிருக்கிறோம், அதுக்கு போயிருக்கோம், இதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தோடு போகிறவங்கள சொல்லலை, தனிமையாக போகிறவங்கள சொல்கிறேன். அவங்களாம் எதுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு உலக சிநேகத்தை நேசித்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஊரை விட்டு ஊர் போய் என்ன செய்கிறாங்க, இந்த விதமான தவறுகளை செய்கிறாங்க. அதுக்குத்தான் நிறைய லாட்ஜு, நிறைய ஹோட்டல்களை கட்டி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன செய்யுது, உலக சிநேகம். அதெல்லாம் என்னது, உலக சிநேகம். அப்போ தேவன் அதை முற்றிலுமாய் அதை பகைக்கிறாரு. அந்த பகையை ஆண்டவர் அறவே வெறுக்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது. அந்த உலக சிநேகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அது நீங்கள் அறிகிறீர்களா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியுதா அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு அது தெரியும். அப்போ என்ன செய்யணும், அந்த காரியத்தை அறவே வெறுக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு தெரியுதா, யாருனாச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு அறிஞ்சவங்க அதை செய்கிறாங்களா, அதுக்கடுத்து பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். சரியா? தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு கஞ்சாடை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. அதனுடைய பாவம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அது தேவனுக்கு பிடிக்குமா, அது ஆண்டவருக்கு விருப்பமான காரியமா இல்லையே, நமக்கு தெரியுது அது பாவம்னு, தேவன் அது பகை என்று சொல்கிறாரே. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதை ஆண்டவர் நினைஞ்சார், சிலுவையிலை கொன்றார். ஆமென். அது மாத்திரமல்ல, ரோமர் 8:6-7 வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போமா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமா, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆமா, ஆவியின் சிந்தை ஆமா ஜீவனும் சமாதானமா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களுக்கு அந்த சிந்தை இருக்கும்னா அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அப்புறம் என்னத்தை கொடுக்கும்?
ஜீவனை கொடுக்கும். ஆமாம், ஆவியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை என்னம்மா? ஜீவனமும் சமாதானம்மா. அப்போ நம்ம ஆவிக்குரியவங்களாம் மாறிட்டோம். எத்தனை பேர் மாறிட்டீங்க? கரங்களை வைத்து காட்டுங்க. எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களாம் மாறிட்டீங்க? நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவங்க தான். நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்திருக்கிற நம்ம எல்லாருமே யார்? ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரியவங்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன சிந்தனை வரணுமா? ஆமாம், ஆவிக்குரிய சிந்தை வரணும். அந்த மாம்ச சிந்தை நமக்குள்ளே வரக்கூடாது. எந்த சிந்தை? மாம்ச சிந்தை. ஆமாம், மரணத்தை கொடுக்கும். அந்த சிந்தை என்னது? விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது. சரியா? அந்த சிந்தனை நமக்குள்ளே வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாம்ச சிந்தை உனக்குள்ளே வரக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு சில காரியங்கள் இருக்கும், அந்த உணர்வுகள் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் படைப்பே அப்படித்தான். ஆனாலும் நம்ம ஆவிக்குரியவங்கள மாறிட்டோம்னு சொன்னால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? ஜீவனாக இருக்கணும், ஆவியாக இருக்கணும். அப்புறம் என்ன செய்யறது? சமாதானத்தை கொடுக்கறதா இருக்கணும். அப்போ நம்ம ஆவிக்குரியவங்களாய் காணப்பட வேண்டும். 7வது வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சத்தில் உனக்கு என்னென்ன சிந்தனை உண்டாகுதோ, உணர்வுகள் உண்டாகுதோ, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் உனக்கு உண்டானால் அவையெல்லாம் என்னது? தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் உன்னை அழகாக படைச்சிருக்கிறாரு, உன்னை அழகாக வச்சிருக்கிறாரு, தேவன் உனக்கு ஏற்றதெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது பார்த்தீங்களா? தேவையில்லாத உலக சிந்தனை வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான பகை. அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான பகை. எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிடி பார்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த பார்லரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடி பார்னு ஒன்று வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த சம்பாத்தியம் என்னத்தை செய்யுது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை கெடுக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறோம்? அதில் போய் உட்காந்து தன்னுடைய புருவத்தை காட்டுறதும், முகத்தை காட்டுறதும், கையால் காட்டுறதும், என்னென்னத்தவோ காட்டுறோம். சரியா? அதெல்லாம் என்னது? மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தை வந்தோடனே தான் அங்கே ஓடி போயிடுறோம். இப்போ ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்துருச்சு, இப்போ ஆண்களுக்கும் வந்துருச்சு. கவனிச்சிருக்கீங்க? ஆண்களுக்கும் வந்துருச்சு. ஏன்னா பிசாசானவன் அவங்க எப்படிலாம் நம்மளை இந்த மாம்ச சிந்தைக்கு நம்மளை அடிமையாக்கணுமோ அந்த காரியத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஏதோ ட்ரெஸ்ஸு போடுறோம், நல்லா தைச்சி போடுறோம், நல்லா விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், போடுறோம் அப்படின்னு சொல்லி அதோடு விடுறதுக்கு இல்லை, அதை காட்டில் ஒருபடி மேலே வந்துருச்சு. என்னது? நம்மளை அழகுபடுத்துகிற காரியம். இதெல்லாம் என்ன சிந்தனை? மாம்ச சிந்தனை. ஐயா, அவங்க அப்படி இருக்காங்களே, என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கனே, அவங்க அழகாக இருக்காங்க, கருப்பாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு வெள்ளையாக இருக்காங்க, நான் கருப்பாகவே இருக்கிறேனே, ஏன் நானும் போய் அதே மாதிரி நான் செஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். இது என்னத்துக்கு இடம் கொடுக்குறோம்? மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்குறோம். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்குறோம். இது யாருக்கு விரோதமான பகை? தேவனுக்கு விரோதமான பகை. இது யாருமே உணர்ந்து கொள்றதில்லை. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறதில்ல, உணர்ந்து கொள்றதில்லை. ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவருமா, அதை அவர் என்ன செஞ்சார்? கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளாதபடி, எனக்கு கிடைச்ச பொருள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடம் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளாதபடி அதை விட்டு நமக்காக என்ன செஞ்சாராம்? கீழே இறங்கி வந்தார். இங்கே வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சும்மா சாதாரணமாக ஒப்பு கொடுக்கல, ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க? ஜீவனை விடுவதற்கு மரணம் வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்தார். அழகை இழந்தார், அந்தஸ்தை இழந்தார், என்ன மேன்மையை இழந்தார், வஸ்திரத்தை இழந்தார். அவர் என்ன ரத்தத்தை சிந்தினார், அடி வாங்கினார், வாங்கினார், தோல் உரிக்கப்பட்டது, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உனக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் சகிச்சு கொண்டு தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவை வரைக்கும், மரணம் தன்னை விட்டு பிரியும் வரைக்கும், ஜீவன் தன்னை விட்டு எடுக்கும் வரைக்கும் ஆண்டவர் நினைஞ்சார், தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருக்காக வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு சிந்தனை வரமாட்டேது. நமக்கு வேறு சிந்தனை வந்துடுது. என்ன சிந்தனை வந்துடுது? வேறு சிந்தனை வந்துடுது, மாம்ச சிந்தனை வந்துடுது. அப்படி வர்றது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. சரியா? மறந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரியவங்களாகவும் நம்ம காணப்படணும். அதே யோவான் 15, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமா? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? மாம்ச சிந்தையிலே இருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் நினைக்கலாம், உலகம்
உங்களை நேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல என்னத்தை என்ன செஞ்சாங்க, பகைத்தார்கள். சிலுவையில் ஆண்டவர் நமக்கு பகையை கொண்டு வந்து செய்கிறதுக்கு முன்னாடியேவும் உலகம் என்ன பகைச்சிருச்சு, என்ன பகைச்சிருச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன பகைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதே 15-19 வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் ஆராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை என்ன செய்கிறது, பகைக்கிறது. ஆண்டவர் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னைவே பகைச்சிருச்சு. நான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன நினைச்சிருச்சு, பகைச்சிருச்சு. நான் என்ன பகைச்ச அதே உலகம்தான் உங்களையும் பகைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன செய்ய, மாம்ச சிந்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் இப்படித்தே ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், ஆவிக்குரிய சிந்தியாத்தே நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது இந்த உலகம் என்ன செய்யும், உங்களை பகைக்கும். அதற்கு முன்னாடி என்னை பகைச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு முன்னாடி என்னை பகைச்சிருச்சு, இப்போ என்ன செய்யும், உங்களை பகைக்கும். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது என் தேவனுக்கு பிடிக்காத காரியம், இது என் தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் என்ன செய்ய, சிலுவையில் கொன்னுட்டாரு, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கும் போது இந்த உலகம் என்ன செய்யும், உங்களை பகைக்கும். ஏன்னா நீங்கள் உலகத்தோடு ஒத்து போக மாட்டீங்க. ஒத்து போகாத போது பலவிதமான பேச்சுகள், ஏளனங்கள், எச்சரிப்புகள் என்னென்னத்தோ சொல்லுவாங்க, நமக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பகைச்சதுனால உங்களையும் பகைக்கும். எதுக்கு, நீங்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் உங்களை பகைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உங்களை என்ன செய்யும், பகைக்கும். வேறு என்னத்தை ஆண்டவர் சிலுவையில் கொண்டாரு, பகையா ஆண்டவர் மாற்றினாரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தோம்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பரசேதியில் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் அவசரப்படாதீங்க, தயவு செய்து வாசிக்கிறவங்க அவசரப்படாம என்ன சொல்றேன்னு கேட்டு அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நல்ல வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்க, வசனத்தை நல்லா பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும். ஆமா, அதை பார்ப்போம். துர்க்குணம் என்னது, துர்க்குணம் நமக்குள்ளே காணப்படுது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சிலுவையில் ஏற்கனவே கொன்னுட்டேன், அதனால் உங்களுக்குள்ளே என்ன செய்யுது, காணப்படுது. மேலே வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்த்தது உண்டானால் என்ன செய்யணும், சகல துர்க்குணத்தையும். துர்க்குணம் என்னம்மா துர்க்குணம், நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கும், யாருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளும் இருக்கிறதான ஒரு துர்க்குணம். என்ன துர்க்குணம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது. சரியா, அந்த குணம் அப்படி வெளிப்படுத்தி காட்டும். நம்ம சொல்லுவோம், அது பிறவி குணம், அதை விட்டு அது போக மாட்டேங்குது. சொல்கிறோமா சொல்லலையா, ஏதாச்சும் ஒரு காரியம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், அடிப்படையாக அது அப்படியே அவங்களுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வரும். அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைய மாதிரி நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க, நல்ல அபிஷேகம் பெற்றிருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஒரு நாளில் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு குணம் சாகாமல் உள்ள நினைச்சியும் அது வெளிப்படும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த குணம் இவங்கள்ட்ட இல்லைன்னு நினச்சோம், கடைசியில் பாரு அவங்க பிறவி குணம் அப்படி வெளிப்படுத்துது, அவன்கிட்ட பாரு அப்படி வெளிப்படுத்துது, என் புருஷன்ட்ட பாரு வெளிப்படுது, மாமியார்ட்ட வெளிப்படுது, மாமனார்ட்ட வெளிப்படுது. நம்ம சொல்கிறோமா சொல்லலையா, அந்த துர்க்குணம் என்ன செய்யுமா நம்மள்கிட்ட இருந்து அது வெளிப்படும். அது ஆண்டவர் சொல்கிறாரு, சகல துர்க்குணத்தையும், 1-2 இல்லை, சகல துர்க்குணத்தையும். எத்தனையோ விதமான குணங்கள் நமக்குள்ளே அடங்கியிருக்கு, தேவனுக்கு பிடிக்காத குணங்கள் நமக்குள்ளே அடங்கியிருக்குது. மற்றவங்களை பார்த்து அவதூறாக பேசுகிற காரியம், மற்றவங்களை குறை சொல்கிற காரியம், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற காரியம், அப்படியும் அது என்ன சொல்கிறது, பேரை சொல்லாமல் ஒருத்தவங்களை சொல்கிறது,
குறை சொல்கிறது, அப்படி நிறைய காரியங்கள், கணவனை பற்றி சொல்கிறது, மனைவியை பற்றி சொல்கிறது, பிள்ளைகளை பற்றி சொல்கிறது, மாமனாரை பற்றி சொல்கிறது, மாமியாரை பற்றி சொல்கிறது, ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிறது, சபையை பற்றி பேசுகிறது, எத்தனை குணங்கள் இருக்குதோ நிறைய குணங்கள், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, சகல துர்க்குணத்தையும், அடுத்து வாசிக்குமா, சகலவித கபடத்தையும், சகலவித கபடத்தையும். கபடத்து காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, நிறைய கபட காரியங்கள் இருக்கும், நிறைய கபடான காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த கபடான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சிலுவையில் கொன்னுட்டாரு. ஆனால் நம்மளை விட்டு அது வெளியே போகலை. நல்லவங்க நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிஸ்டர் வந்து பிடிக்கல அப்படின்னா, ஆனால் அவங்கள நேராக பார்த்து பேசும்போது எப்படி பேசுவோம், நல்லா பேசுவோம். அவங்க மேலே அது என்ன சொல்லுவோம், ஆதியிலேருந்து அன்பு எப்படி வெளிப்படுத்தினோமோ அதே போல் வெளிப்படுத்தி நம்ம என்ன செய்வோம், அவங்கள்ட்ட பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க போனது பிறகு அவங்கள பற்றி, அவங்க இப்படி வந்தாங்க, இப்படி பேசுனாங்க, அவங்க இந்த மாதிரி நோக்கத்தில் வந்து பேசுனாங்க, நமக்குள்ள ஒரு கபடம் வந்துடும். நமக்குள்ள ஒரு கபடம் வந்துடும். யாரை குறித்து நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கபடான எண்ணம் நமக்குள்ளே மறைந்திருக்கிற எண்ணம் வெளிப்பட்டுரும். ஆனால் நம்ம நினைப்போம் அவங்கள குறித்து நல்லாத்தையே நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே வசனம் சொல்கிறாரு, சகலவித கபடத்தையும். ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாருமா ஒருத்தரை பற்றி. யாரை பற்றி சாட்சி கொடுக்குறாரு? ஆமாம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை. யாரை குறித்து? நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறாரு. நாத்தான் வேலை கூப்பிட்டுட்டு வர்றது யாருன்னு தெரியுமா? பிலிப்பு. சரியா? யார்? அந்திரேயா, உங்களுடைய சகோதரர். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் என்ன செய்வார், பிலிப்பை அவர் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுவார், இங்கே வார், எருசலேம் நாசரேத்து ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு நன்மை நடக்க போகுது, அங்கே ஒருத்தரை வந்து நீ பார்க்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு கூப்பிடும்போது, அப்போ அவர் அந்த நாத்தான்வேல் சொல்லுவார், என்ன நீ நாசரேத்து ஊர்லேருந்து என்ன ஒரு நன்மையும் பிறக்காதே, அங்கே போய் நன்மை பிறக்க, அங்கே வந்து வரு நன்மை நடக்குது அப்படி நீ சொல்கிறையே அப்படின்னு சொல்லும் போதேவும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஆண்டவர் அழகாக பேரை சொல்லி கூப்பிட்றாரு. உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன நம்மளை குறித்து இப்படி சொல்கிறாரே, நீர் ஆண்டவரே, நீர் ஆறு ரவி போதகரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி என்ன தெரியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நாத்தான்வேல் கேட்குறான். கேட்டோடனே சொல்கிறாரு, எனக்கு நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தீல, அப்போயே உன்னை பற்றி எனக்கு தெரியும். சரியா? பிலிப்பிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் சாட்சி சொல்கிறாரு, நீ உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி நான் அவனை குறித்து ஆண்டவர் அழகா அந்த இடத்துல சாட்சி சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இப்போத்தே நீ என்ன செய்கிற, என்னை கண்டு நீ விசுவாசிக்கிற, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறதுனால உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இப்போ நீ பார்க்குறது கொஞ்சம், இனி பார்க்க போகிறது அதிகம், இதிலும் பெரிதானவளை காண்பாய். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருமா, வசனம் வாசித்துட்டு ஆண்டவர் இதிலும் பெரிதான காண்பாய் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருக்கீங்க, அந்த வாக்குத்தத்தை அப்படியே எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. யார் இருக்கிறாரு? நாத்தான்வேல் இருக்கிறாரு. அந்த நாத்தான்வேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறதான ஒரு சாட்சி, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. சரியா? நம்மளும் கூட அந்த மாதிரி கபடம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும்னா, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, இப்போது இருப்பதை காட்டிலும் பெரிய மடங்காக நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கபடு இருக்கக்கூடாது. கபடு இருக்கக்கூடாது. சகல விதமான கபடுதலையும். இங்கே உட்காந்து நல்லா பேசுவோம் ஊழியக்காரனை குறித்து, வெளியே போனேனே நம்ம சபை குறித்து, நம்ம ஊழியக்காரனை குறித்து, நம்ம ஊழியக்காரியை குறித்து, நம்ம விசுவாசிகளை குறித்து, நம்ம வெளியே மற்ற விசுவாசிகிட்ட உட்காந்து பேசுவோம். ஆசீர்வதிக்கப்படுகிறது இங்கே, வார்த்தையை கேட்குறது இங்கே இல்லை, எல்லாம் செய்கிறது இங்கே. ஆனால் வெளியே போய் என்ன பேசுவோம்? கபடாய் பேசுவோம். சபை குறித்து, தேவனுடைய சபையாச்சே, தேவனுடைய மந்தையாச்சே அப்படின்ற கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டோம். நம்ம வெளியே போய் எப்படி பேசுவோம்? குறை பேசுவோம். அது என்ன காரியம்? கபடான காரியம். இங்கே நல்லது மாதிரி உட்காந்து சத்தியத்தை கேட்போம், விலைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்போம். ஆனால் வெளியே போய் என்ன பேசுவோம்? சபை குறித்து குறை பேசும்போது அதுதான் கபடான காரியங்கள். சரியா? சகல விதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் வஞ்சனையாய் செய்கிற காரியங்கள், அது எல்லார்ட்டையுமே அது காணப்படுகிறதான ஒரு காரியம். வஞ்சனை ஒருத்தங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது, ஒருத்தங்களுக்கு குறையாக கொடுக்கறது.
இல்லை, ஆண்டவர் அப்படி தரமாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாருக்கும் அவங்கவுங்க அளவின்படி என்ன செய்வார், அளந்து கொடுப்பாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகல வஞ்சனையான காரியங்கள் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வஞ்சனையாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்திலேயோ சபையிலேயோ நம்ம கூட இருக்கிற விசுவாசிகள் மத்தியிலேயோ இல்லை வெளியே உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் நீங்கள் இருந்தாலும், யார் மத்தியில் போனாலும் வந்தாலும் எங்கே ஊழி செஞ்சாலும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒருத்தருக்கு அதிகமாக கொடுக்குறது, ஒருத்தர் குறையாக கொடுக்குறது, ஒருத்தவங்களுக்கு நல்லதை கொடுக்குறது, ஒருத்தவங்களுக்கு நல்லது இல்லாத கொடுக்குறது, ஒருத்தவங்களுக்கு விருப்பமானதை கொடுக்குறது, ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம கொடுக்குறது, இதெல்லாம் என்ன காரியம், வஞ்சனையான காரியம். அதை நம்மளே சொல்லுவோம், வஞ்சனையாக செய்கிறாங்க, எங்கள் அம்மா பாருங்க எங்கள் தம்பிக்கு நிறையா கொடுக்குறாங்க, எனக்கு குறையாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், வஞ்சனை. ஆனால் அது அன்பின் நிமித்தமாக கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது இதெல்லாம் என்னவா, வஞ்சனையான காரியம். சரியா? ஒருத்தவங்க அதிகமாக அன்பு காட்டுறது, ஒருத்தவங்க அதிகமாக அன்பு காட்டுறது இல்லை. இதெல்லாம் என்ன காரியம், வஞ்சனை. இதெல்லாம் என்ன காரியம், வஞ்சனையான காரியம். அப்போ இதுலேருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விடுபடணும். இதெல்லாம் என்ன செஞ்சார், ஆண்டவர் சிலுவையில் கொன்னுட்டாரு. இவெல்லாம் என்ன செஞ்சாரு, ஆமாம், அந்த பகையாக இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, கொன்னுட்டாரு. நம்ம என்ன செய்கிறோம், அதை அப்படியே நம்ம அதை கொன்னுட்டாலும் அதுக்கு நம்ம உயிர் கொடுத்து கையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது உயிருக்கு கொடுத்து கையிலே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு சிந்தனையில் வச்சுக்கிட்டு அப்படியே கூடையே கூட்டிகிட்டு திரிகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவற்றை எல்லாம் என்ன செஞ்சேன், சிலுவையில் கொன்னுட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து வாசிமா, பொறாமைகளையும். யாருக்குனாச்சும் பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு பொறாமையே கிடையாதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். ஆனாச்சும் ஒருத்தருக்குங்களா நான் பார்ப்போமே, யாரும் இல்லை, எல்லாருக்குள்ளே. அப்போ என்ன இருக்குது, ஆமாம் பார்த்தீங்களா, யாருக்குமே கை தூக்க மனசு வரல. அப்போ எல்லாருக்குள்ளேயும் அது என்ன இருக்குது, பொறாமை. சகல விதான பொறாமைகளையும் ஆண்டவர் முன்னாடியே போட்டார். சகல துர்க்குணத்தையும், சகல விதமான கபடத்தையும், சகல விதமான வஞ்சனையும், சகல விதமான பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் இதெல்லாம் என்னஞ்சிட்டார் ஆண்டவர் சிலுவையிலே. ஆமாம், எல்லாத்தையும் கொன்னுட்டாரு, எல்லாவற்றையும் கொன்னுட்டாரு. ஆனால் கொன்னுட்டாலும் நான் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன், அதெல்லாம் உயிர் கொடுத்து தண்ணி தெளித்து உயிராக்கி நம்ம எல்லாம் கரங்களில் பிடித்து திரிகிறோம். அதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், அகல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை விட்டு அது போகணும், கண்டிப்பாக அது போகணும். இன்றைக்கி அந்த பகை விரோதம், மாமியார் பார்த்தாலே ஒரு பகையான பார்வை, மகனை பார்த்தாலே ஒரு பகையான பார்வை, மருமகளை பார்த்தாலே ஒரு பகையான பார்வை, இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், போகணும். பெருந்தன்மைக்குள்ளே வரணும். சரியா? சிலுவையின் அன்புக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் இந்த காரியங்களை விட முடியும். இதில் போட்டிருக்க 4 காரியங்கள், 4 காரியம் தானே, 4 காரியங்கள் இருக்குது. இந்த 4 காரியங்களையும் ஆண்டவர் என்னஞ்சார், சிலுவையிலே கொன்னுட்டார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை கொல்லாதபடிக்கு மறுபடியும் அதை பிடிச்சி வச்சுருந்தீங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆண்டவருக்கு பகையாளியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதை கொன்னுட்டார், ஆண்டவர் அதை விட சொல்லிட்டாரு. சரியா? ஆனால் நீங்கள் அதை விடலைன்னா நீங்கள் யார், ஆண்டவருக்கு விரோதமான பகையாளி. நான் அதுக்கு வசனம் கடைசியில் சொல்கிறேன். சரியா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் என்ன செய்யணும், விட்டு ஒழிய வேண்டும். புறங்கூறுதலெல்லாம் விட்டு என்ன செய்யணும், ஆமாம், ஒழிய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 5:6 வசனத்தை வாசிங்க. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமா, இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் என்ன செய்றாரா, அருவருக்கிறாராம். இந்த காரியத்தெல்லாம் விட்டு ஒளிஞ்சிடணும். இதோட சேர்ந்து இந்த இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும், இந்த காரியங்களாம் நமக்குள்ள என்ன செய்யுது, ஆண்டவர்கிட்ட போக விடாதபடி நமக்கு சுவர் போல காணப்படுது. அதில் வசனம் வாசித்தீங்கல்ல, என்ன மாதிரி இருக்குதா, தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிற போது அதுக்கு இடையில என்ன இருக்குது, சுவர் போல நிற்குது. இந்த காரியங்கள்லாம் நீங்களும் ஆண்டவரும் ஒரு ஐக்கியமாக இருக்க விடாதபடி, ஒரு நல்ல ஒரு பள்ளஸ்டிப்பில் இருக்க விடாதபடி, தேவனுடைய ஜெபத்தை கேட்க விடாதபடி என்னமா இருக்குதா, சுவர் போல நிற்குது. ஆண்டவருடைய முகத்தை பார்க்க விடாதபடி என்ன நிற்குதா, சுவர் போல நிற்குது. இதெல்லாம் ஆண்டவர் நினைச்சா தகத்தெறியறதுக்கு தான் சிலுவையில் என்னஞ்சாரு, பகையை கொன்றாரு, இந்த மாதிரி புறங்கூறுதலை கொன்றாரு.
சரியா? எல்லாவற்றையும் கொன்றாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அது சுவர் போல வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சுவர் போல இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் நெஞ்சாரு சிலுவையில கொன்று எல்லாவற்றையும் தகர்த்தினார், எல்லாத்தையும் ஒழித்து கட்டினார். ஆனால் நம்மளும் அதிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், விடுதலை பெற வேண்டும். அப்போ விடுதலை பெற்றுட்டா நம்ம யாரை போல இருப்போம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஆமா, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கணும். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமா, களங்கமில்லாத இந்த வசனத்தின் மேல நீங்க வாஞ்சியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த முன்னாடி நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரியங்களை வாஸ்தவம், துர்க்குணம், புறங்கூறுதல், கபடம், பொறாமை, இல்லை இந்த காரியத்துல எல்லாம் நீங்க என்ன விட்டு எப்போ வசனத்தை வாஸ்து நம்ம அந்த காரியத்திலேருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மேல உங்களுக்கு தாகமா இருக்கும். எவ்வளோ நேரம் வாசிப்பீங்க பைபிளில்? வீட்டில் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்கல்ல, 1 மணி நேரம் வாசிப்பீங்க. எத்தனை அதிகாரம்? 1 மணி நேரம் வாசிக்கிறீங்க, எத்தனை அதிகாரத்தை வாசித்துருவீங்க? இல்லை 1 மணி நேரமும் ஒரே அதிகாரம் வாசிப்பீங்களா? இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்லேன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விதமாக இருக்கும். சும்மா அப்படியே வாஸ்து விட்டு போகிற காரியம்லாம் இல்லை. அது அது என்னது, கதை புஸ்தகம்லாம் கிடையாது. நம்ம பைபிள் சரியா நமக்கு ஜீவனை கொடுக்கறது, நமக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, சரியா நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்க்குறது, இந்த மாம்சத்தையே ஒழிக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும்? நம்ம அது ஒரு நல்ல ஒரு வெயிட் கொடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கரிசனையாக அப்படி நல்ல தெளிந்த புத்தியோடு என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த அதிகாரத்தை உங்களுக்கு எந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வாசிக்கிறீங்களோ அந்த வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக வாசிக்கணும். நீங்கள் அப்படி வாசித்தா தான் அந்த வேதத்தின்படி நம்மளால் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவங்களா, பேர் கிறிஸ்தவங்களா, மற்றவங்களாம் சிலுவத்தியானத்துக்கு மற்ற இடத்துக்குலாம் போகிறாங்களா, அந்த மாதிரி நம்மளும் இருப்போம். அதில் எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் என்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது அதில் ஆழமாக உள்ளே போய் கருத்தாக ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு விளக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் வாசித்து உள்ளே போகும்போது தான் அதனுடைய தெளிவு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் எதுக்காக எழுதி வச்சிருக்கிறார் இந்த வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. நீங்கள் சும்மா வாசித்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் வாசிக்கும் போது வேறு எதாவது நினச்சிட்டு இருப்பீங்க, நினச்சிக்கிட்டே இங்கே வாசிப்பீங்க. ஆனால் மறுபடியும் அந்த இடத்த வாசித்து பாருங்கள், நல்ல தெளிவு வந்த பிறகு வாசித்து பாருங்கள், ஐயோ முன்னாடி வாசித்தமே இந்த மாதிரி நமக்கு வெளிப்படலையே அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய சிந்தை என்ன செய்யுது? சரியான வேதத்தை வாசிக்கும் போது ஒருமனப்படாது. வேதத்தை வாசிக்கும்போது அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஜெபம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேதத்தை வாசிங்க. அப்படி கூட பார்த்தீங்கன்னா எதையாயில் ஒன்று நினைக்க வேண்டியது வந்துடும், எதையாயில் ஒரு சிந்தனை வந்துடும். சரியா? சிந்தனை வந்துடும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு புதிதாக ஒரு குழந்தை பிறந்துட்டா அதை எப்படி நீங்கள் தூக்கி என்ன செய்வீங்க? அப்படியே குளிப்பாட்டி அதை என்ன செய்வீங்க? பவுட்ரு போட்டு கொஞ்சி குழாவி என்ன செய்வீங்க? குழந்தை என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி கொஞ்சி எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? புதிதாய் பாலை கலந்து. நைட்டு பாலை கொடுக்க மாட்டீங்க. கொடுப்பீங்களா? கெட்டு போன பாலை கொடுப்பீங்களா? சொல்லுங்கள். வேறு எந்த நாள் கொடுப்பீங்களா? சோறாக்கி கொடுத்துருவீங்களா? குழம்பு வச்சு கொடுத்துருவீங்களா? இல்லை மட்டன், சிக்கன் எதனாச்சும் கொடுத்துருவீங்களா? இல்லை. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? ஆமாம், பாலை கொடுப்போம். அப்போ அந்த பாலை என்ன செய்யும்? நம்மதே பார்த்து நல்ல பாலா கெட்ட பாலா அப்படின்னு சொல்லி புதிதாய் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கறது போல தேவ ஆவியானவர் நமக்கும் வசனத்தை எடுத்து கொடுப்பார். எப்படி என் பிள்ளை வசனத்தை கேட்குறா, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு தெரியும். அதே போல தான் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அப்போ வாசிக்கும் போது அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நல்ல தெளிவாக நீங்கள் வாசிக்கும் போது புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத, எந்த கலப்படமும் இல்லாத வேத வசனத்தை ஆண்டவர் நினைச்சார் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை வாஞ்சையாய் வாசிக்கணும், அந்த வாஞ்சியாய் வாசிக்கணும். அப்படி வாசித்தோம்னா நம்ம எந்தெந்த இடத்துல தவறுறோம், தேவனுக்கு விரோதம்னா பகையாக நம்ம ஆளியாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரே நம்ம செய்கிறோமா அப்படின்னு உங்களை நீங்களே சுத்திகரிக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான ஆண்டவர் டயத்தை கொடுப்பார். எப்போ? திருவசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது. திருவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி நீங்கள் வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஆதலால் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் நாங்களும் உயிரோடு இருந்தால் உயிரோடு இருந்தா இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமா, இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இன்னதை செய்வோம் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் தான். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின அந்த நிருபம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் கூட பிறந்த சகோதரர் தான் எழுதுறாரு அந்த யாக்கோப்பு இந்த நிருபத்தை. அவர் சொல்றாரு, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமாம், நம்ம எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு நமக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு சித்தமானது என்னன்னு தெரியும். நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி நம்ம கடைபிடிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ரோமர் 4:4 இல்லை, யாக்கோப்பு 4:4 வாசிங்க மறுபடியும். யாக்கோப்பு 4:4. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராகிறான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல அடுத்து ஒரு கீழ்ப்பகுதியில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உலகத்திற்கு சிநேகிதராக இருந்தீங்கன்னா யாருக்கு பகையாக மாறிடுவீங்க? ஆமாம், நான் சொன்ன இத்தனை காரியத்திலையும் நீங்கள் அதை விட்டு விலகலகனா யாருக்கு பகையாளியாக மாறிடுறீங்க? தேவனுக்கு பகையாளியாக மாறிடுறோம். சரியா? தேவனுக்கு நீங்கள் பகையாளியாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்கவே முடியாது. சரியா? உலக சிநேகமாக இருந்துச்சுன்னா தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி அந்த காரியத்தை நான் செய்வேன், இப்படித்தான் நான் வாழுவேன், நீங்கள் சொன்னபடிலாம் என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னால் வேறு யார் எதிரி கிடையாது ஆண்டவருக்கு. சிலுவைக்கு யார் வேறு யாரும் பகையாளி கிடையாது. யார்? நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு விரோதமான பகையாளி. அப்போ நீங்கள் பகையாளியாக வார விரும்புகிறீங்களா? இல்லை ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் விட்டுவிட்ட எல்லா காரியத்தையும் விட்டு விடுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சரியா? நம்ம என்ன செய்யணும்? உலக சிநேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம பகையாளியாக மாறிடக்கூடாது. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சிநேகிதராக மாறணும். அப்போ ஆண்டவர் பக்கத்தில் சிலுவை நிலையில் நீங்களும் நானும் நிற்கணும். அப்போ நம்ம சிலுவை நிலையில் நின்றுட்டு எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சோம்னா ஆண்டவருக்கு நம்ம சிநேகிதராக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருக்கு சிநேகிதராக மாறணும் அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டதான எத்தனை காரியங்களை நம்ம விட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமாம், நான் ஆண்டவரே உனக்கு சித்தமானால், இல்லை உனக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாமே ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, சொன்னப்பட்ட அத்தனை காரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு மறைய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, நான் ஆண்டவரே உமக்கு சிநேகிதராக மாறணும் அப்படின்னா, உம்முடைய பிள்ளையாக மாறணும் அப்படின்னா ஆண்டவரே இத்தனை காரியங்களை எங்களை விட்டு போகணும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை உயிரோடு இருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உமக்கு ஒரு நாள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பகையாளியாய் நாங்கள் மாறிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் எப்படி கொடுக்கக்கூடாது? பகையாளியாய் நாங்கள் மாறிடக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த முதல் நாள் சிலுவை தியானத்தில் ஆண்டவரே நீர் என்னென்ன காரியத்தை நீங்கள் கொன்னீங்கன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாஸ்தம் ஆண்டவரே. அப்பா, பகையாக நிற்கிற காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போடணும் ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருக்கிறதான தேவனுக்கு விரோதமான ஆண்டவரே மாம்சன் காரியங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை விட்டு ஆண்டவரே
எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய துர்க்குணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்கள் கபடத்தை எடுத்து போடுங்க, எங்கள் வஞ்சனையை எடுத்து போடுங்க, பொறாமையை எடுத்து போடுங்க, புறங்கூறுதலான காரியங்களை ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. என் தகப்பனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் வராதபடி ஆண்டவரே. நான் சிலுவையை நேசிக்கிறேன் என்றால் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவன் என்று சொல்லணும் ஆண்டவரே. நான் உமக்கு ஒரு நாளும் ஆண்டவரே பகையாளியாய் மாறிடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தை சிநேகித்து ஆண்டவரே, நீர் விட்டு போன ஆண்டவரே வேணான்னு சொன்ன காரியத்தை சிநேகித்து ஓடும்போது நான் உமக்கு பகையாளியாய் மாறிவிடுவேன் ஆண்டவரே. அந்த பகையாளி ஆண்டவரே, அந்த பேர் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நான் உமக்கு சிநேகிதனாய் மாறணும் ஆண்டவரே, எனக்கு உமக்கு சிநேகிதனாய் மாறணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலும் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலும் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேனையனே எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி, எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி. நல்ல பாதை நடந்திட நாதனை என்னையும் அர்ப்பணித்தே. நல்ல பாதை நாதனை என்னையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேனையனே சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே. சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே. ஆவி ஆத்ம சரீரமே ஆத்தும நேசரை படைக்கிறேன். ஆவி ஆத்ம சரீரமே ஆத்தும நேசரை படைக்கிறேன். ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேனையனே சோதனை எம்மை சூழ்ந்திடினோ, சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். சோதனை எம்மை சூழ்ந்திடினோ, சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். ஜீவ கிரீடம் உன்னை வைத்தே ஜீவிய காலம் நடந்திட. ஜீவ கிரீடம் உன்னை வைத்தே ஜீவிய காலம் நடந்திட. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே.
செய்ய தந்தேனே ஒப்புவித்தே ஐயனே. ஆமென் ஆண்டவரே, எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே உமக்கு விரோதமான பகையாளியாய் நான் மாறிடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் ஆண்டவரே எல்லா பகையும் கொன்னுட்டீங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே துர்க்குணத்தையும் எல்லா கபடத்தையும் ஆண்டவரே, எல்லா புறங்குறுதலையும் பொறாமையும் ஆண்டவரே, அப்பா வஞ்சகத்தையும் ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் ஆண்டவரே கொன்னுட்டீங்க ஆண்டவரே. ஆனால் அந்த மறுபடியும் அது கையில் எடுக்காதபடி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடக்கைகள் ஆண்டவரே எல்லாம் மாறணும் ராஜா. இப்படி சித்தம் செய்கிறவர்களாய், இப்படி சித்தத்தை அறிந்து ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே நீர் சொல்றபடி ஆண்டவரே நான் நடப்பேன் செய்வேன் என்று சொல்லி உறுதியளித்து ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் அப்படி வாழ்ந்தா தான் சுவாமி சிலுவைக்கு முன்னாடி நிற்க முடியும். அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே கல்வாரில் சிந்தின ரத்தத்தை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே. இல்லை என்றால் நாங்கள் அந்நியனை போல ஆண்டவரே நாங்கள் தூரமாய் நிற்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆண்டவரே. அப்படி அல்ல சுவாமி, தூரமாய் நின்ற எங்களை ஆண்டவரே சமயமாய் கொண்டு வந்து சேர்த்தீங்களே ராஜா. இருதரத்தாரை ஒன்றாக்கும்படியாக ஆண்டவரே தூரமாய் நின்ற எங்களை ஒன்று கொண்டு சேர்த்ததுக்காய் மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களாம் விட்டு ஆண்டவரே உமக்கு சிநேகிதர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும்படி கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.